இந்த புதிய அறிவிப்பின் காரணமாக முதியவர்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, இந்த அறிவிப்பு குறித்தும் இந்த அறிவிப்பின்படி எப்போதிருந்து முதியவர்கள் நேரில் சென்று வாங்க வேண்டும் என்பது குறித்தும் விரிவான விவரங்கள். வணக்கம் சரவணன். 80 வயதிற்கு மேற்பட்டவர்களும் நியாய விலைக் கடைகளில் நேரில் சென்றுதான் பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கின்றனர். இவர்களுக்கு 34,793 நியாய விலைக் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே 80 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் வர இயலாத காரணத்தால் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு கடிதம் வழங்கப்பட்டவர்கள் நேரில் வந்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என நியாய விலைக் கடைகள் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு அதன்படி பொருட்களும் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் கைரேகை பதிவு மற்றும் கருவிழி ரேகை பதிவு உள்ள நிலையில் ரேஷன் அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய 80 வயதிற்கு மேற்பட்டவராயினும் நேரில் வந்தே பொருட்களை பெற வேண்டும் எனவும் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் நியாய விலைக் கடைகள் தரப்பில் தெரிவிக்கப்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நேரில் சென்று மட்டுமே பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக முதியவர்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதோடு இந்த உத்தரவை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாகவும் முன்வைக்கப்படுகிறது. தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.